ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடியுள்ளது சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இரு நாட்டு அதிபர்களிடையிலான திடீர் தொலைபேசி உரையாடல் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்குமா என்பதை விளக்குகின்றது இந்த செய்தி தொகுப்பு. 1000 நாட்களை கடந்தும் தொடர்ந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவரும் தொலைபேசியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் இரு நாடுகளும் பரஸ்பரம் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை 30 நாட்களுக்கு தவிர்க்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதனை ஏற்ற ரஷ்ய அதிபர் புட்டின் உடனடியாக இது தொடர்பாக ரஷ்ய ராணுவத்திற்கு ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். உக்ரைனின் ஷெர்னோபில் அணு உலை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை தவிர்க்க ஒப்புக்கொண்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டின். மனித இழப்புகளை தவிர்க்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்காவின் உதவிகளுக்காக ட்ரம்பிற்கு புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகளை ஆராய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் நிலையான மற்றும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக எடுக்கப்படும் முயற்சிகளில் ரஷ்யாவின் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்புடனான உரையாடலில் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் நடந்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தை கடும் விவாதத்தில் முடிந்தது. இந்த நிலையில் ட்ரம்ப் புட்டினுடன் உரையாடியுள்ளார். எதிரும் புதிருமாக இருந்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஓரணியில் சேர்ந்திருப்பதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.